நான் சக்கரை பொங்கல் செய்கிறதுக்கு நான் தினை அரிசி எடுத்துருக்கிறேன் 1/4 கிலோ. 1/2 கப்பு நம்ம பாசிப்பருப்பு எடுத்துருக்கிறேன். 1/4 கிலோவுக்கும் கூடுதலாக நான் வெல்லம் எடுத்துருக்கிறேன். நீங்கள் கருப்பட்டி எடுத்துக்கிடலாம். இந்த மாதிரி இப்போ இதை நல்லா கழுவி எடுத்துக்கிடுவோம். பாசிப்பருப்பை கலர் மாறாமல் நம்ம வறுத்து எடுத்துக்கிடணும். ரொம்ப வறுக்கக்கூடாது, லைட்டாக வறுத்து எடுத்துக்கிடுவோம். பச்சை வாசனை லைட்டாக போகணும். இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கிடணும். ஸ்லோ ஃபயரில் லைட்டாக வாசனை வரணும். இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கிடணும். நான் தினை அரிசியை நல்லா கழுவி எடுத்துருக்கிறேன். இப்போ இதோட நம்ம சிறுபருப்பையும் நல்லா கழுவி எடுத்துருக்கிறேன். அதே கப்புக்கு ஒரு 4 கப்பு தண்ணி நான் ஊற்றி நான் வேக வைக்க போகிறேன். கொஞ்சோண்டு ஒரு பிஞ்ச் உப்பு, அதாவது அப்போ டேஸ்ட் கொஞ்சம் நல்லா கிடைக்கும். இப்போது இந்த 4 கப்பு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். 3 கப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டால் கூட நீங்கள் திருப்பி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி மூடி வச்சு நல்லா குழைவாக வேகட்டும். இப்போது நம்ம வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கிட போகிறோம். இந்த மாதிரி நான் ஒரு 1/2 கப் தண்ணி கலந்து நம்ம இதை நல்லா காய்ச்சி எடுத்துக்கிடுவோம், அதாவது கரைச்சி எடுத்துக்கிடுவோம். ரெடி ஆகணும். இப்போ இந்த மாதிரி நல்லா மசிய வேகணும். தண்ணி கரெக்டாக வந்திருக்கு. நீங்கள் தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணியை சூடு பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இப்போ இது நல்லா மசிய வந்துட்டு இதை கொஞ்சம் நல்லா மசிச்சு விட்டுக்கிடுவோம். இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வெல்லம் தண்ணியை வடிகட்டி இப்போ கரும்பு துகள்கள் இருக்குது பாருங்கள், நல்லா இப்போ நான் இலைச்சி பவுடர் வச்சுருக்கிறேன், அதை போட்டுருவோம். உங்களுக்கு வேணால் சுக்கு கொஞ்சோண்டு ஒரு 2-3 பிஞ்ச் நீங்கள் சுக்கு பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். மாதிரி இது நல்லா ஸ்லோ ஃபயரில் வச்சு நல்லா கொதி வந்துடும். நல்லா கொதித்து வரணும், நல்லா உள்ளே இறங்கணும் அந்த ஸ்வீட்டு. நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கிடலாம், அதாவது வெல்லம் சேர்த்துக்கிடலாம். தேங்காய் துருவல் சேர்க்குறேன். இந்த மாதிரி தேங்காய் துருவல் இந்த கருப்பு இந்த சிரட்டை வராமல், அதாவது கருப்பு விழாமல் இந்த மாதிரி துருவி வச்சுக்கோங்க. நீங்கள் தேங்காய் போடாமலும் செய்யலாம். கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதிலையும் கலந்துக்கிடலாம். இப்போ மெல்ட் ஆகிடட்டும். முந்திரி பருப்பும் நம்ம உலர் திராட்சையும் வறுத்து எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி வறுத்தா போதும். நம்ம கலந்துடும். இன்னும் கூட நம்ம நிறையா 2-3 ஸ்பூன் நெய் கலந்து எவ்வளோ வேணுமோ நீங்கள் நெய் நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவோம். இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், சக்கரை பொங்கல் அதாவது பொங்கல் அன்னைக்கு இந்த நம்ம அரிசி பொங்கல் பண்ணினீங்கன்னா மறுநாள் மாட்டு பொங்கல் அன்னைக்கு கூட நீங்கள் திணை பொங்கல் செய்யலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி செய்து கொடுங்க. தமிழ் மக்கள் எல்லாருக்கும் தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.